ஹரே கிருஷ்ணா. நம்மளுடைய கர்ம வினைகளை நம்மளால் மாற்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு மகாபாரதத்திலேருந்து ஒரு நல்ல கதை மூலமாக பார்க்க போகிறோம். ஸோ யுதிஷ்டிரர் கௌரவர்கள் தன்னுடைய உறவினர்களும் இறந்ததை நினச்சி அவங்களுக்காக சார்த்த காரியம் பண்ணிவிட்டு அவர் வருத்தத்தில் இருக்கும்போது பலர் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதில் கிருஷ்ணரும் ஆறுதல் சொல்கிறார். அப்போ கிருஷ்ணர்கிட்ட யுதிஷ்டிரரே இந்த சிருஞ்சயனுடைய கதையை எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ கிருஷ்ணர் அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு முறை நாரத ரிஷி, பர்வத ரிஷி இந்த ரெண்டு பேருமே பூலோகத்தில் இருந்து மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க ரெண்டு பேரும் தங்களுக்குள்ளே ஒரு டீலிங் வச்சுக்கிறாங்க. என்னென்னா, இப்போ பூலோகத்துக்கு போனதுக்கப்புறமா நம்ம தினமும் என்ன பண்ணணும், நம்ம ரெண்டு பேருடைய மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதை என்ன பண்ணணும், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர்கிட்ட மறைக்காமல் அதை அப்படியே சொல்லணும். யாரும் மறைக்கக்கூடாது. அப்படி யாராவது மறைச்சா நம்ம அவரை சபிக்கலாம் அப்படிங்கிறத அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டீலிங். ஸோ அந்த ரெண்டு பேருமே பூலோகத்துக்கு வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, சிருஞ்சயா அப்படின்ற ஒரு அரசனுடைய ஒரு அரண்மனையில் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க அந்த அரண்மனைக்கு வந்த உடனே சிருஞ்சயன் அவங்கள ரொம்ப மரியாதையோடு வரவேற்று அவங்களுக்கு நல்ல உபச்சாரம் பண்ணி அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம்லாம் கொடுத்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கூடிய பொறுப்பை தன்னுடைய பொண்ணு சுகுமாரி அப்படிங்கிற தன்னுடைய பொண்ணுக்கிட்ட கொடுத்துறாரு. அந்த பொண்ணு ரெண்டு பேருக்கும் நல்லா பணிவிடைகள் பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணு ரொம்ப சுகுமாரின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சுகமாக வளர்க்கப்பட்ட பொண்ணு, நல்ல அழகான ஒரு பொண். அதனால் நல்லா சேவை பண்ணாங்க. நாரதருக்கு என்னென்னா, மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றியது, இந்த பெண் மிக அழகாக இருக்கிறாளே அப்படின்னு சொல்லி அந்த பெண் மேலே ஒரு காதல் எண்ணம் அவருக்கு தோன்றுனது. ஆனால் அவர் அதை வெளியில் சொல்லிக்கலை. பட் பர்வதரிசி அவருடைய அந்த தப வலிமையினால் தெரிஞ்சுக்கிறாரு, இந்த மாதிரி நாரதர் இந்த பெண் மேலே விருப்பப்படுறாரு அப்படிங்கிறதையும். அதே நேரத்தில் அந்த எண்ணத்தை நாரதர் வெளிப்படுத்தவும் இல்லை. அதனால் பர்வதரிசிக்கு கோபம் என்ன பண்ணுறாரு, நீ இந்த பெண்ணையே திருமணம் செய்துக்கிட்டு இங்கேயே நீ வாழு, நீ அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய முகம் குரங்கு முகமாக போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. உடனே நாரதர் கோபம் என்ன செய்கிறாரு, நீ இனிமேல் சொர்க்கத்துக்கே போக முடியாது அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு. பர்வதரிசி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. நாரதரும் அவர்கிட்ட சாபத்தின்படியே என்னாகிறாரு, அந்த சுகுமாரியவே திருமணம் செய்துக்கிறாரு. அவருடைய முகமும் குரங்கு முகமாக மாறிடுது. பட் ஆனாலும் அந்த ரெண்டு பேரும் சந்தோஷமான இல்லற வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச காலம் கழித்து பர்வதரிசி திரும்ப வர்றாரு. இந்த மாதிரி தயவுசெய்து என்னுடைய சாபத்தை நீங்கள் திரும்ப வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நாரதர் சொன்னார், நீ தான் முதல்ல சாபம் கொடுத்தது, நீ உன் சாபத்தை திரும்ப வாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டு பேரும் அவங்களுடைய சாபத்தை திரும்ப வாங்கிக்கிறாங்க, நார்மலாக மாறிடுறாங்க. அதுக்கப்புறமும் கொஞ்ச நாள் அந்த அரண்மனையில் வசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அங்கேருந்து போகணும்னு நினைக்கும் போது நாரதர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இந்த சிருஞ்சயன் நமக்கு மிகச்சிறந்த சேவை பண்ணானே, அவனுக்கு ஏதாவது அவர் ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, உனக்கு ஒரு நல்ல ஒரு பராக்கிரமசாலியான ஒரு ஆண் குழந்தை பிறப்பான், அந்த குழந்தைய இந்திரனை விட பலசாலியாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அதை கேட்ட உடனே பர்வத ரிஷிக்கு ஒரு பயமும் சந்தேகமும் வருது. இவன் இந்திரனோட பராக்கிரமசாலியாக இருந்தான் அப்படின்னா அப்போ இவனால் இந்திரனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், அந்த பையன் முழு ஆயுள் வாழ மாட்டான், பாதி நாள்லேயே அவன் இறந்துருவான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சாபத்தை கொடுக்குறார். உடனே நாரதருக்கு திரும்ப கோபம் வருது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உன்னுடைய குழந்தைக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் வராது, அப்படி வந்தால் அந்த க்ஷணமே நீ என்னை நினச்சிக்கோ, நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நாரதர் அந்த சிருஞ்சயனுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய உடம்புலேருந்து வெளிவரக்கூடிய எதுவாக இருந்தாலும் தங்கமாக மாறும்னு ஒரு வரத்தை கொடுக்குறாரு. அந்த குழந்தையினுடைய உடம்புலேருந்து யூரின் வந்தாலும் சரி, சலைவா வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கண்ணீர் வந்தாலும் சரி, அதெல்லாம் என்னாகும், தங்கமாக மாறும். ஸோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நாரதர் கிளம்பிடுறாரு. அவருடைய ஆசீர்வாதத்தின்படியே அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளர வளர அவங்க வீட்டில் செல்வமும் பெருகிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த குழந்தையோட உடம்புலேருந்து வரக்கூடிய எல்லாமே என்ன ஆகும், தங்கமாக மாறும். இப்போ இது தெரிந்து திருடர்கள் என்ன நினைக்கிறாங்க, இவனுடைய உடம்புக்குள்ளேயே தங்கம் இருக்குதுன்னு நினச்சி இவனை கடத்திட்டு போயிடுறாங்க. கடத்திட்டு போய் காட்டில் வச்சு வெட்டி பார்க்குறாங்க, உடம்புக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அப்படியே போட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த ராஜா தன்னுடைய குழந்தையை காணமேன்னு தேடுறாரு. தேடி கடைசியில் கண்டுபிடிச்சி பார்த்தா குழந்தை இறந்து கிடக்குது. உடனே அவர் நாரதரை கூப்பிட்றாரு. நாரதரும் அங்கே என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்குறாரு.
நம்ம கம்பராமாயணத்தில் கூட வந்து பார்க்கலாம். கம்பர் வந்து தன்னுடைய ராமாயணத்துக்கு அங்கீகாரம் வந்து கிடைக்கணுன்றதுக்காக அவர் வந்து சிதம்பரம் போகிறாரு. அங்கே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய பிராமணர்கள்கிட்ட அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அவர் காத்திருக்கிறாரு. அப்போ ஒரு பிராமணருடைய பையன் பாம்பு கடித்து இறந்துடுறாரு. ஸோ அந்த பையனை கம்பர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ராமாயணத்தை பாடியே வந்து திரும்ப உயிர்ப்பிக்கிறார். ஸோ இது வந்து தூய பக்தர்களுக்கு சாதாரணமான ஒரு விஷயம்தான். அதனால் அந்த பையன் திரும்ப வந்து உயிரோடு வந்தான். கொஞ்ச நாள் வந்துக்கிட்டு இருந்தான். இந்திரன் வந்து என்ன பண்ணால், இவன் என்னையோட பராக்கிரமசாலியாக வளர்ந்து வந்தான்னா அது எனக்கு ஆபத்தேன்னு சொல்லி தன்னுடைய வஜ்ராயத்தை வந்து ஒரு புலியுடைய ரூபத்தில் வந்து அனுப்பிச்சு என்ன பண்ணால் அந்த குழந்தைய சாவடித்தான். ஸோ திரும்பவும் சிருஞ்சயன் வந்து நாரத ரிஷியை வந்து வேண்டி கூப்பிட்ட உடனே நாரத ரிஷி அங்கே வர்றாரு. வந்து என்ன பண்ணுறாரு, அந்த குழந்தைய வந்து திரும்ப வந்து உயிர்ப்பிக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நல்லா வளர்ந்து வர்றான். சிருஞ்சயன் தன்னுடைய உடலை விட்டதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து இந்த பூலோகத்தை 1000 ஆண்டுகள் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியை வந்து செய்து சந்தோஷமாக அவன் வந்து வாழ்ந்தான். ஸோ இதுதான் அந்த குழந்தைக்கு கிடைத்த ஒரு பிளஸ்ஸிங். அது எதனால் நடந்தது அப்படின்றது தான் இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ சிருஞ்சயனுக்கும் இல்லை அந்த குழந்தைக்கும் அவங்களுடைய கர்ம வினை பிரகாரம் இல்லை அந்த சாபத்தின் பிரகாரம் என்னென்னா, இவர் தன்னுடைய குழந்தையை சின்ன வயசுலேயே இழக்கணுங்கிறது இவருக்கு இந்த கர்மா, இல்லைன்னா அந்த சாபம். அந்த குழந்தைக்கும் இளம் வயதிலேயே மரணத்தை அடையணுங்கிறது அந்த குழந்தைக்கான ஒரு கர்மா, இல்லைன்னா சாபம். ஸோ இந்த 2 பேருமே இந்த கர்மா இல்லை இந்த சாபத்திலிருந்து எதனால் அவங்க வந்து தப்பிச்சாங்க, எதனால் அவங்களால தப்பிக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், நாரத ரிஷி அப்படின்ற உன்னதமான அந்த பக்தருக்கு சிருஞ்சயன் செய்த மிகப்பெரிய அந்த சேவை தான் காரணம். ஸோ அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு சேவையை செய்ததுனால தான் அவங்களுடைய அந்த மொத்த தலையெழுத்துமே வந்து மாறுது. நாரதருடைய ஆசீர்வாதத்தினால வந்து என்ன ஆகுது, அந்த குழந்தையினுடைய உடல்லேருந்து வரதெல்லாமே தங்கமாகுது அப்படின்னு சொன்னால், அப்போ யோசித்து பாருங்கள் ஒரு பக்தருடைய சக்தி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முதன்மையாக நம்ம வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கக்கூடியது யாரை அப்படின்னு சொன்னால் பக்தர்களை தான். ஸோ பகவானுடைய பக்தர்களை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்தோஷப்படுத்த முயற்சி செய்தோம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து, ஒரு தடங்கள் எதுவாக இருந்தால் கூட வந்து என்னாகும், அவங்களுடைய ஆசீர்வாதத்தின் பலத்தினால நம்ம என்ன செய்ய முடியும், அதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கடந்து நம்மளால் வர முடியும். ஸோ அதனால் வைஷ்ணவர்களை எப்போதும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிடாமல் அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து உதவி செய்கிறதுக்கும் சேவை பண்ணுறதுக்கும் நம்ம வந்து ரெடியாக இருக்கணும். ஸோ இது வந்து கிருஷ்ணர் இங்கே யுதிஷ்டிரருக்கு வந்து சொல்கிறார். யுதிஷ்டிரர் இதை கேட்டு வந்து சந்தோஷப்படுறாரு. பட் ஆனாலும் வந்து ஏன் என்னுடைய உறவினர்களை வந்து நான் கொல்ல வேண்டியதாகி போச்சு அப்படிங்கிறத தான் யுதிஷ்டிரருக்கான ஒரு கேள்வி. ஸோ அதுக்கு தான் வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரு, உன்னுடைய உறவினர்கள்னு நீ சொல்கிற, ஆனால் அந்த உறவினர்கள் யாருமே பக்தர்களையோ இல்லை என்னையோ எந்த விதத்துலேயும் அவங்க வந்து என்ன பண்ணலை, மரியாதையும் பண்ணலை, அவங்கக்கிட்ட தர்மப்படி நடந்துக்கவும் செய்யலை. அவங்க என்ன பண்ணாங்க, என்னுடைய பக்தர்கள்கிட்டையும் சரி என்கிட்டையும் சரி அவங்க வந்து அதர்மப்படி நடந்ததுனால என்ன ஆயிடுச்சு, அவங்களுடைய கர்மா வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, அவங்களுடைய பாவ வினைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. ஸோ அதனால் அந்த நபர்கள்லாம் இப்படி தான் வந்து இறக்க நேரிடும் அப்படிங்கிறது நான் இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக கிருஷ்ணர் வந்து சொன்னார். அதனால் இந்த மரணத்துக்கு நீ காரணம்னு உன்னை நீ நினச்சிக்காத, இது எல்லாமே என்னுடைய ஒரு பிளான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு. பட் ஆனாலும் யுதிஷ்டிரருக்கு அதை வந்து ஏற்றுக்க முடியல. ஏன்னா ஒரு பக்தர் அவர் தன் மேலே அந்த பழியை வந்து ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். அது ஒரு பக்தர், உயர்ந்த பக்தருடைய ஒரு சுபாவம், அது இருக்கட்டும். பட் ஆனால் இங்கே கிருஷ்ணர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், பக்தர்கள்கிட்ட நம்ம வந்து அபராதம் பண்ணுறோம், பக்தர்களுக்கு நம்ம வந்து இடைஞ்சல் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், அப்போது நமக்கு கர்ம வினை இன்னும் அதிகமாகும், நம்மளுடைய பாவ விளைவுகள் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட எவ்வளோ பெரிய பதவி இருந்தாலும், புகழ் இருந்தாலும், சக்தி இருந்தாலும் என்னாகும், அது எல்லாமே வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நம்மளுடைய கர்ம வினை வந்து என்னாகும், பக்தர்களுக்கு சேவை செய்கிறதுனால நம்ம கர்ம வினைகள் வந்து மாறும் நல்ல விதத்தில். அதாவது நம்மளுடைய பாவ விளைவுகள் எல்லாம் நம்மளை விட்டு போகும்.
பக்தர்களுக்கு அபராதம் செய்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்மளுடைய கர்ம வினைகள்லாம் அதிகரிக்கும், பாவ விளைவுகள் அதிகரிக்கும். அதனால் நம்மக்கிட்ட எல்லாமே அமங்கலங்கள் தான் வந்து சேரும். அதனால் நமக்கு வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் தான் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா.